ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட லேப்டாப் ஆர் கம்ப்யூட்டரில் வைரஸ் இருக்கா? ஆமாப்பா. அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு எந்த ஒரு பெய்டு சாஃப்ட்வேருமே யூஸ் பண்ணாமல் நம்மளோட சிஸ்டம்லேயே இன்பில்ட்டாக இருக்க மால்வேர் ரிமூவல் டூலை யூஸ் பண்ணி தான் நம்ம அதை ரிமூவ் பண்ண போகிறோம். உண்மையாடா சொல்ற? இப்போ வாங்க அந்த டூலை யூஸ் பண்ணி எப்படி அந்த வைரஸை ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்களோட சர்ச் பாரில் எம்ஆர்டின்னு சர்ச் பண்ணிங்கனாக்க இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் வரும். அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னாக்க விண்டோ ப்ளஸ் ஆரை ப்ரெஸ் பண்ணி அதில் எம்ஆர்டின்னு டைப் பண்ணி என்ட்ரு பண்ணிங்கனாக்க உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் வந்து டைரெக்டாக வந்து ஓப்பன் ஆயிரும். அந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணதும் இந்த மாதிரி ஒரு விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். அதில் நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் ஆஃப் ஸ்கேன் வந்து அவைலபிளாக இருக்குது. குயிக் ஸ்கேன், ஃபுல் ஸ்கேன், கஸ்டமைஸ்டு ஸ்கேன். இதில் உங்களுக்கு தேவையான ஸ்கேனை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கேனிங் ப்ராசஸ், அதாவது மால்வேர் ஸ்கேனிங் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். இந்த ஸ்கேனிங் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிறதுக்கு 1/2 hour to 1 hour வந்து டைம் எடுத்துக்கலாம். உங்களோட சிஸ்டமில் ஏதாவது மால்வேர் அட்டாக் ஆகிருந்ததுன்னா இந்த டூலே ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் பண்ணிடும். ஸ்கேனிங் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆனதும் உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். அதில் வியூ டீட்டெயில் ரிசல்ட் ஆஃப் தி ஸ்கேன் ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி அதோட ரிசல்ட்டை வந்து டீட்டெயிலாக உங்களால் தெரிஞ்சிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனாக்க ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. இது மாதிரியான அப்டேட்டுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.